இந்த வாட்டி நாம இந்த 2026ஆம் ஆண்டு ஆங்கிலேய புத்தாண்டு எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அது பார்க்கறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்திலிருந்து எந்தெந்த இடத்துக்கு செல்ல போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மெயினா நமக்கு ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த குரு, சனி, அதுக்கப்புறம் ராகு, இந்த 3 ராகு, கேத்து, இந்த 3 பிளானட்ஸோட டிரான்சிட்ஸ் தான் நமக்கு மெயினா பார்ப்பாங்க. சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து மிதுன ராசியை விட்டுட்டு கடக ராசிக்கு செல்ல போறாரு. கடக ராசியில வந்து உச்சகட்டமா இருக்க போறாரு. டிசம்பர் 5ஆம் தேதி வந்து ராகு கும்பத்தை விட்டுட்டு வந்து மகர ராசிக்கு போயிட்டு அங்க உச்சகட்டமா இருக்க போறாரு. அப்படியே அக்டோபர் 31ஆம் தேதி குரு பகவான் கடக ராசியை விட்டுட்டு சிம்ம ராசிக்கு போயிட்டு அங்க ஒரு ஷார்ட் டிரான்சிட் 1.5 மந்த் இருக்க போறாரு. சோ இப்போ இந்த மெயின் பிளானட்ஸோட டிரான்சிட்ஸ் எந்த மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க. மகர ராசிக்காரங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ குரு பகவான் வந்து உங்களோட 6ஆம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு இருக்காரு. ஜூன் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வரைக்கும் அங்க இருப்பாரு. சோ இந்த குரு பகவான் வந்து 6ல போயிட்டு இருக்காரு. பட் சனி பகவானோட துணை இருக்குது உங்களுக்கு. சனி பகவான் 3ஆம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு இருக்காங்க. சோ ஜூன் 2ஆம் தேதி 2026ஆம் தேதி வரைக்கும் 6ல பயிற்சி ஆயிட்டு இருக்கிற குரு பகவான் என்ன செய்வாருன்னா 6ஆம் வீடுன்னா எதிரிகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு, சண்டைகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு, அப்படியே ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ நிறைய எதிரிகளோட தொல்லைன்றது உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்ல ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து இந்த சண்டைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்ல லீகல் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ 6ஆம் வீடு பிரச்சனத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ நம்ம வந்து கொஞ்சம் வீட்டுல ரொம்ப வேண்டப்பட்டவங்க, வைஃப் ஆகலாம், லவர் ஆகலாம். சில பேருக்கு பிரேக்கப்ஸ் நடக்கும், டெம்பரரி பிரேக்கப்ஸ் தான். ஸோ சில பேருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் பிரேக்கப்ஸ் இருக்கும். அது வந்து என்னன்னா இப்போ புதுசா சொல்றது இல்ல, 2025ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்குதுங்க உங்களுக்கு வந்து இந்த 6ஆம் வீட்டு குரு. ஸோ 2025ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதி மேற்கொண்டு வந்து உங்களுக்கு நீங்க ஏற்கனவே அனுபவிச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க. இதெல்லாம் நீங்க அனுபவிக்கிறது தான், அனுபவிக்காதது இல்லை. ஸோ இந்த மாதிரி சில பேர் இப்போ உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க கூட வந்து பிரிஞ்சு போறதோ, வேண்டப்பட்டவங்க கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது அண்ணன் தங்கச்சி ஆகலாம், அக்கா தம்பி ஆகலாம், அப்பா அம்மா ஆகலாம், அந்த மாதிரி சண்டைகள் நடக்கிறது, வீட்டுல சண்டைகள் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இல்ல கொஞ்சம் ஹெல்த் சரியில்லாம போகும், இல்ல கடனுக்காக அலையிறது, கடன் வாங்குறது, இஎம்ஐஸ் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இப்போ 6ஆம் வீட்டிலிருந்து குரு பகவான் என்ன பார்த்துட்டு இருப்பாருன்னா 10ஆம் வீடான தொழில் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ தொழில் வீட்டை பார்க்கிற குரு பகவான் என்ன பண்ணுவாரு, தொழில் அமைச்சு தருவார் உங்களுக்கு. கட்டாயமா உங்களுக்கு தொழில் யோகம்ன்றது இருக்கும். தொழில் இல்லாம வீட்டுல உட்கார்ந்து கடனுக்காக அலையிற சிச்சுவேஷன் கிடையாது. தொழில் இருக்கும். ஆனா எப்படி இருக்கும்னா தொழில்ல வந்து ஆபீஸ் பாலிடிக்ஸ்ன்றது இருக்கும். ஏன்னா மாடர்ன் ஆஸ்ட்ராலஜில 6ஆம் வீடுன்றது நாங்க கொலீக்ஸோட வீடை எடுத்துட்டு இருக்கோம். ஸோ கொலீக்ஸ்ல இருந்து வந்து கொஞ்சம் ப்ரெஷர்ஸ்ன்றது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்ன்றது நிறைய நடக்கிறதுக்கு, கொஞ்சம் நீங்க செய்யற தொழில தனியாக்கப்படுற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது ஏற்கனவே கூட உங்களுக்கு நடந்திருக்கலாம் மே 14க்கு அப்புறமா 2025ஆம் ஆண்டு. ஸோ இப்போ இந்த ஜூனுக்குள்ள கூட இல்ல, இப்போ வரைக்கும் நடக்கவே இல்லைன்னா ஜூனுக்குள்ள கூட நடக்கலாம் அது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். பட் தொழில் இருக்கும். தொழில்ல 10 ரூபாய் சம்பாதிச்சா
ரூபாய் செலவான மாதிரி இருக்கும், ரூபாய் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ 6ஆம் வீட்டிலிருந்து குரு பகவான் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா 12ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு. 12ஆம் வீடுன்னா லாசஸ், எக்ஸ்பென்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ உங்களுக்கு நிறைய லாசஸ், எக்ஸ்பென்சஸ், பயங்கரமா பண செலவு, அவமானங்கள்ன்றது கொடுப்பாரு 6ஆம் வீட்டு குரு இந்த டைம் பீரியட்ல. இப்போ 6ஆம் வீட்டுல இருந்து என்ன பண்ணுவாரு, 2ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான். 2ஆம் வீடு பினான்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ பினான்சஸ் கூட கொடுப்பாரு குரு பகவான் இங்க. இப்போ குரு பகவான் கடன் கொடுக்கிறாருன்னா கடன்ல உங்களை தள்ளிவிட மாட்டாரு, தொழிலும் கொடுப்பாரு. இப்போ 6 ரூபாய் கடன் கொடுத்திருக்காருன்னா 6 ரூபாய்ல அட்லீஸ்ட் 4 ரூபாய் சம்பாதிச்சுக்கிற அளவுக்கு அவர் திறமை கொடுப்பாரு இந்த டைம் பீரியட்ல. அந்த மாதிரி வாய்ப்பு அமைச்சு கொடுப்பாரு. பட் ஸ்டில் கடன் இருக்கும். 4 ரூபாய் சம்பாதிச்சு செலவழிச்சோம்னா 2 ரூபாய் நமக்கு கடன் வாங்குற சூழ்நிலை இருக்கும். இது இந்த வருஷம் முழுக்க இருக்குமான்னா கட்டாயமா கிடையாதுங்க. 2026ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறமா 7ஆம் வீட்டுக்கு போக போறாரு குரு பகவான். கிட்டத்தட்ட மகர ராசிக்காரங்க 2017 இருந்து பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. 7.5 சனி, அது 7.5 சனி 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி உங்களுக்கு முடிஞ்சது. ஆனா 7.5 சனி பகவான் 3ஆம் வீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் வீட்டுக்கு போயிருக்காரு. சோ 6ஆம் வீட்டுல சனி நல்லது செஞ்சாலும் குரு நல்லது செய்யறது இல்ல. சோ உங்களுக்கு 2017 இருந்து ஆரம்பிச்சது 2026ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி முடிய போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது சும்மா நான் சொல்றது இல்ல, உங்களுக்கு உண்மையிலேயாவே நான் சொல்லிட்டு இருக்கேன், உறுதியா சொல்லலாம். 7ஆம் வீட்டுக்கு குரு வந்த பிறகு நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்கலாம். எதுக்குன்னா 7ஆம் வீடு அண்ணா திருமணத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு, லைஃப் பார்ட்னருக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சில பேர் புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வருவாங்க, சில பேருக்கு திருமணம் நடக்கும், சில பேரு பார்ட்னர்ஷிப் பிசினஸஸ் பண்ணுவாங்க, சில பேருக்கு ஃபாரின் டிராவல்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 6ஆம் வீட்டுல குரு இருக்கும்போது யாரு கூட உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் நடந்துருச்சோ அவங்களுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் ஆயிட்டு திரும்பி சேருவீங்க. ஃபார் சப்போஸ் ஃபேமிலியில ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்துருச்சு, பேசிக்காம இருந்திருக்கீங்க நீங்களும் உங்க அண்ணாவும் வச்சுக்கோங்க, திரும்பி பேசிக்குவீங்க. ஒரு லவ் பிரேக்கப், டெம்பரரி பிரேக்கப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்பி பேட்சப் ஆயிடுவீங்க. ஃபார் சப்போஸ் உங்களுக்கு 6ஆம் வீட்டுல குரு இருக்கும்போது என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு என்கேஜ்மெண்ட் பிரேக்கப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை விட நல்ல அலையன்ஸ் கிடைச்சிட்டு உங்களுக்கு ரொம்ப நல்ல மேட்ச் வந்துருச்சு, நல்ல மேரேஜ் செட் ஆச்சு, நல்ல ஒரு கம்பானியன்ஷிப் கிடைச்சது அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. யார் யார் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்துருச்சோ அவங்க எல்லாத்து கூட நல்லா இருக்கும். முக்கியமா 7ன்னா ரிலேஷன்ஷிப்ஸ் இந்த வாட்டி நமக்கு துணையா நிப்பாங்கங்க நிறைய பேர் உங்களுக்கு. ஃபார் சப்போஸ் உங்களுக்கு யாராச்சும் 6ல குரு இருக்கும்போது அவமானப்படுத்திருக்காங்க, அநியாயம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க உங்க பத்தி தப்பு தப்பா பேசும்போது என்ன அவர் அப்படி கிடையாது, நீங்க தான் இப்படி தப்பா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களுக்கு துணையா நிப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. முக்கியமா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ், சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ், சோஷியல் சர்க்கிள் உங்களுக்காகவே சில பேர் உங்களுக்கு பாசம் காட்டுறவங்க ஜாஸ்தி ஆயிடுவாங்க. உங்களுக்கு பாசக்காரங்க, பாசம் ஜாஸ்தி ஆகுறதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. நிறைய பேர் உங்க கூட ஒரு எமோஷனல் பாண்டிங்ன்றது வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஃபார் சப்போஸ் இப்போ வரைக்கும் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல யாராச்சும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நிறைய பேர் உங்களுக்கு கொஞ்சம் உங்க மேல பாவப்பட்டு பரிதாபப்பட்டு கொஞ்சம் அவங்க கூட நிக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்காக பேசுறவங்க ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே உங்களுக்கு 7ஆம் வீட்டிலிருந்து குரு பகவான் 5ஆம் பார்வையால 11ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு. 11ஆம் வீடு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு சம்பந்தப்பட்ட இடம், லாபத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நிறைய சோஷியல் சர்க்கிள்ன்றது, புது சோஷியல் சர்க்கிள் கிடைப்பதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபார் சப்போஸ் இப்போ வரைக்கும் நீங்க ஒரு ஸ்ட்ரீம்ல வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்னன்னா ஒரு புது ஸ்ட்ரீம்ல வேலை கிடைச்சிட்டு புது பர்சன்ஸ் அறிமுகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கும், புது ஃப்ரெண்ட்ஸ் அறிமுகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 7ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு இல்லையா குரு பகவான். சோ பார்ட்னர்ஷிப் பிசினஸஸ் பண்றதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். பார்ட்னர்ஷிப் பிசினஸ்
வந்து உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே உங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் மூலமா இந்த டைம் பீரியட்ல கெயின்ஸ் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஃபார் சப்போஸ் மகர ராசி பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட ஹஸ்பண்ட் அவங்க பிசினஸ்ல வந்து நிறைய காசு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 7ஆம் வீட்டிலிருந்து குரு பகவான் வந்து தன்னோட டைரக்ட் பார்வையால வந்து ராசியை பார்த்துட்டு இருப்பாரு. சோ ராசியை பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ன்றது குரு பகவான், ஒரு பாசிட்டிவிட்டி, ஆப்டிமிஸ்டிக் நேச்சர், ராசின்னா நம்ம பர்சனாலிட்டி, நாம ஒரு ஆப்டிமிஸ்டிக் நேச்சர்ன்றது குரு பகவான் இங்க அமைச்சு தருவாருன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 7ஆம் வீட்டிலிருந்து குரு பகவான் வந்து தன்னோட 9ஆம் பார்வையால 3ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாருங்க. 3ஆம் வீடு பாத்தீங்கன்னா அது வந்து கம்யூனிகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களோட கம்யூனிகேஷன் மூலமா காசு சம்பாதிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. நிறைய பேருக்கு வந்து இந்த பிபிஓ செக்டார்ஸ், இந்த மாதிரி பப்ளிக் ரிலேஷன்ஸ் மாதிரியான ஜாப்ஸ் இது நல்லா செட் ஆகும். புரோக்கரேஜஸ் ஒர்க்ஸ் பண்றவங்களுக்கு ஒரு மீடியேஷன் சம்பந்தமான ஒரு ஜாப்ல வந்து நீங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு, மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வந்து கெயின்ஸ் வைஸ் நல்லா இருக்குது, ஆப்டிமிஸ்டிக் நேச்சர் வைஸ் நல்லா இருக்குது, அப்படியே ரிலேஷன்ஷிப்ஸ் வைஸ் நல்லா இருக்குது, நல்ல பார்ட்னர்ஷிப்ஸ் வைஸ் நல்லா இருக்குது, கம்யூனிகேஷன் வைஸ் நல்லா இருக்குது. மகர ராசிக்காரங்களுக்கு வந்து 2026ஆம் ஆண்டு ஜூனுக்கு அப்புறமா வந்து நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது மகர ராசிக்காரங்களுக்கான இந்த 2026ஆம் ஆண்டுக்கான பலன். மகர ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. இந்த மாதிரியான மாத பலன்களு, பெயர்ச்சி பலன்களு தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே வந்து உங்களோட கருத்துக்கள் வந்து கீழே காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க.